ஊர்ல பெரிய மனுஷன்னு சொல்லிக்கிட்டு இப்படி சின்ன புத்தியோட நடந்துக்கிறியே, உன்னால என்னப்பா பண்றது? பொண்ண வச்சு இப்படி எல்லாம் பண்றியே, இதுக்கு நீ வேற வேலை பார்க்கலாம். இது வரைக்கும் என் ஊர்ல எத்தனையோ பஞ்சாயத்தை பண்ணிருக்கேன். ஆனா இப்படி ஒரு அசிங்கத்தை நான் பார்த்ததே இல்லை. ஒரு நல்ல பையனை அசிங்கப்படுத்துறதுக்காக ஒரு பொண்ணு தன்னோட ஒழுக்கத்தை அவளே கெடுத்துக்கிட்டு நாடகம் போடுறதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம். இதுக்கு ஒருத்தர் திட்ட வேற போட்டு கொடுத்து எல்லா வேலையும் பார்த்திருக்கான். இப்படி தேவையில்லாம இந்த பையனை அசிங்கப்படுத்தின சிவனாண்டி என்ன பண்ணலாம்? இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாங்கய்யா. இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் கொஞ்ச நாளைக்கு உள்ள இருந்தாதான் திருந்துவாங்க. அம்மையா, இவனை உள்ள தூக்கி வைக்கிறதா நல்லது. கொஞ்ச நாளாவது ஊர் ஜனங்க நிம்மதியா இருப்பாங்க. சரி, போலீஸ் வர சொல்லுங்க. மாப்ள, அத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுங்க. இதோ இப்ப பண்ணிடுறேன். இவன மாதிரி கேடு கட்டவன்லாம் ஒரு நிமிஷம் கூட வெளியே இருக்க கூடாது. சிவராண்டி மாமா வர்றாப்ல. வாங்க வாங்க வாங்க. அத்த சொல்லிட்ட, இன்ஸ்பெக்டர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அத்த வந்துட்டாப்ல. நீங்களா இங்கே இருங்க. ஓகே சார். எஸ் சார், அவன் தான் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். என் மாப்பிள்ள போன்ல உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா மேடம், எல்லாத்தையும் சொன்னாரு. நான் இவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போறேன். ஆமா, கல்யாணத்துக்குள்ள ராஜா கண்டிப்பா நிரூபிச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதையும் அந்த சிவனாண்டி தான் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். ராஜாவை பழிவாங்க தான் அப்படி செஞ்சிருப்பான். அக்கா, மாப்பிள்ள மகேஷ் தன்னை கட்டையால தாக்குனது இந்த டிரைவர் தானு சொன்னதுக்கு அப்புறமும் நீ இன்னமும் இவனை நம்பிட்டு இருக்க? சித்தி, மகேஷ் அத உறுதியா சொல்லலையே, சந்தேகமா தானே சொன்னாரு. அந்த டவுட்டை கிளியர் பண்ணதா அம்மா டிரைவருக்கு டைம் கொடுத்திருக்காங்க. ஆமா, இப்படி எல்லாரும் மாத்தி மாத்தி இவனுக்கு சப்போர்ட் பண்றதுனாலதான் அவன் தலைக்கு மேல ஆடிட்டு இருக்கான். சொன்னா யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. சந்திரா, இந்த விஷயத்தை பத்தி நம்ம நிறைய பேசியாச்சு. நானும் உனக்கு நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன். திரும்ப திரும்ப அதையே பேசினா எப்படி? விடு, கல்யாண வேலை நிறைய இருக்கு, நாம அதை கவனிப்போம். மாப்பிள, நாளைக்கு புடவைக்காரன் ஒருத்தனை வீட்டுக்கு வரவைங்க. அவங்கிட்ட இருந்து கல்யாணத்துக்கு தேவையான துணி எல்லாம் எடுத்துடலாம். ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணிடுறேன். அம்மா, கடைக்கே போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துடலாமா? இல்ல, கடைக்கெல்லாம் போனா ரொம்ப லேட் ஆகும். கல்யாணத்துக்கு நாள் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லா வேலையும் நம்ம சீக்கிரம் செஞ்சாகணும்ல. புடவைங்கள்ல நிறைய வெரைட்டிஸ் எடுத்துட்டு வர சொல்லுங்க, நாங்க செலக்ட் பண்ணிக்கிறோம். மாப்பிள, அத்த இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி செஞ்சிருங்க. ஆஃப் கோர்ஸ் அத்த. அப்புறம் மகேஷ் மாயாவியும் வர வச்சு கல்யாண புடவைய நல்ல கிராண்டா எடுத்துருங்க. அங்கதான் உதைக்குது. அந்த கல்பேட்ஸ கூப்பிடவே எரிச்சலா இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல, அவங்க ரெண்டு பேருக்கும் எந்தெந்த மாதிரிலாம் விதவிதமா ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பா பண்ணிடுறத. சரி சரி, அவங்க வேலையை பாருங்க. சரிங்க. சின்னத்த 1 minute.
எப்பா சிலம்பம், அன்னைக்கு அக்கா தங்கச்சி பத்தின படத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு இருந்தல்ல, அத முழுசா சொல்லாம விட்டுட்டியே. அதுக்கப்புறம் அந்த படத்தை பாத்தியா? ஸ்டோரி எப்படி போகுது? அத்தை வேற ஈகரா இருப்பாங்கல்ல. முழுசா இன்னும் பார்த்து முடிக்கல, கொஞ்சம் தான் பார்த்தேன். அதுல அந்த தங்கச்சியோட புருஷனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சு. என்னது, மாமன மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களா? சூப்பர்ப்பா. பொம்பளை வச்சு பிசினஸ் பண்றவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? ஒருத்தனை உனக்கு பிடிக்கலன்னா இப்படிதான் பழி வாங்கியா நீ? இன்ஸ்பெக்டர் சார், தேவையில்லாம பேசாதீங்க. உங்க டியூட்டி என்னவோ அதை மட்டும் பண்ணுங்க. என்ன நீ செஞ்ச கேடுகட்ட காரியத்தை சொன்னதும் கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? உன்னை 2 நாள் லாக்அப்ல வச்சாதான்டா உன் கொழுப்பெல்லாம் அடங்கும் ராஸ்கல். சார், நீங்க ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர். உங்களால என்ன பண்ண முடியும்? உங்களை மாதிரி எத்தனை போலீஸ்காரங்களை பார்த்திருப்பேன். என்னால என்ன பண்ண முடியுன்றத காட்டுறேன். யோ ஏட்டு, இந்த ஆள லாக்அப்ல தள்ளி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியா? சார், இவரும் ஊர்ல ஒரு விஐபி சார். எதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க சார், இல்லைன்னா பின்னாடி ஏதாவது பிரச்சனை ஆயிடும் சார். யோ, நீ சம்பளம் கவர்மெண்ட் கிட்ட வாங்குறியா இல்ல எந்த ஆள்கிட்ட வாங்குறியா? என்ன சார் இப்படி பேசுறீங்க? பின்ன என்னையா நீ? இவனை தூக்கி லாக்அப்ல போட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொன்னா இவனை பத்தி பெருமையெல்லாம் பேசிட்டு இருக்க. இவனை லாக்அப்ல தள்ளியா? சொல்றத செய். சார் வாங்க சார். திமிரு, உன்னை எல்லாம் லாடம் கட்டினாதான் சரிப்பட்டு வரும்.